செத்தான் பொடி. என்னது? இதோடா ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ அப்படியே இருக்கு. ஸோ நல்லா இருக்கும் நம்புகிறேன். ஸோ நல்லா இருந்துச்சுனாக்கா ஒரு லைக் மட்டும் தட்டிவிட்டுக்குங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம விஜய் சாருடைய கொஞ்சம் பழைய சாங் 90 கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ 2K கிட்ஸுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் 90 கிட்ஸுக்கு ரொம்பவே ஃபேவரேட்டு. ஸோ அதனால தான் சொன்னேன். ஓகே, ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க டைலாக் வந்து அதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க சாங் வரும். ஓகே, ஸோ சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதை எப்படி நம்ம எடிட் பண்ணாமல் பார்த்துலாமா குயிக்காக? ஸோ ஃபஸ்ட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட்டை எப்படி உங்கள் ஒயிட் மோஸ்டில் இம்ப்ரூவ் பண்ணாமல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஏதோ ஒரு சைஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க சைடில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃபாண்டுடைய நேம் மேல் ஷோதா, அது நீங்கள் செலக்ட் பண்ண கீழே வேவான் ஃபாண்ட்ஸ் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க கீழே ஃபாண்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே கால 3 பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணாக்க சைடில் வந்து பண்ணாக்க டவுன் இருக்கும். இதில் தான் இப்போ நீங்கள் ரீசெண்டாக டவுன் பண்ண ஃபாண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2-3 ஃபாண்டு கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே சைட் நேர்கிற செல்ல அது கிளிக் பண்ணாலே போதும். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ப்ராஜெக்டுடைய அப்ரிஷியேட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒயிட் மோஸ்டில் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ 2 லிங்க் கொடுத்துருக்கேன். அது உங்களுக்கு எது ஒர்க் ஆகுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இன்புட் பண்ணீங்க. ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு வந்து பண்ணாக்க இதில் எப்படி வந்து பண்ணாக்க ஷோகம். ஸோ இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நான் டைலாக் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க மெசேஜ் மாதிரி வந்து பண்ணாக்க நான் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ வேறு மாதிரி ஜென்ரலாக லிரிக்ஸ் மாதிரி வரும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி க்ரியேட் பண்ணி பார்த்தேன். பட் இது வந்து பண்ணாக்க டைலாக்கு வரதுனால ஸோ மெசேஜாக பண்ணால் எப்படி இருக்குன்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து பண்ணாக்க க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதனால தான் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணாக்க நீங்கள் எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. ஒரு 16 செகண்டுக்கு டைலாக் ப்ளஸ் ஒரு அந்த சாங்குடைய கொஞ்சம் மியூட்டாக வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண வேணாம். அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு டேரெக்டாக 16 பாயிண்ட் கிட்ட வந்துங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் போய் காட் பண்ண போகிறீங்க. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த க்ரீன் கலர் இருக்கா, ஸோ இதில் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இந்த க்ரீன் கலரில் நீங்கள் கேர்ளோட பிக்கு தான் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணோம். ஏன்னா டைலாக் தகுந்த மாதிரி அதுதான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த க்ரீன் கலர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் ஃப்ரெண்டை கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன்ட் மட்டும் கொடுங்க. கரெக்டாக அந்த எஃப்டில் இந்த பிக் ஆடு உங்களோட பிக்குக்கு கொஞ்சம் சரி ஆடலாக்கா ஜஸ்ட் உங்கள் வரலாறு இங்கே மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே சமயத்தில் அடுத்து இருக்குது 2 க்ரீன் கலரில் நீங்கள் கேர்ளோட பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன், க்ரீன் கலரில் கேர்ளோட பிக்கு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் ஆரஞ்சு கலர் ஷோகம். ஸோ இதில் தான் நீங்கள் பாயோட பிக்கு ஆட் பண்ண போகிறீங்க. அப்படி நம்ம பார்த்துடலாமா? சேம் மெத்தட் தான். ஜஸ்ட்டு அந்த லேயரிங்கை செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன் கோட்டு இந்த ஸ்டாருக்கு கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேல் பர்சன்ட் மட்டும் கொடுங்க. கரெக்டாக அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்கா அந்த பிக் ஆட் ஆயிரும். சரி, ஆட் ஆகலைனாக்கா உங்கள் வரலாறு மூவ் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே, அவ்வளோதான். ஸோ இதே சேம் மெத்தடில் லாஸ்ட் வரைக்கும் வந்து பண்ணாக்கா ஆரஞ்சு கலரில் நீங்கள் ஒன் பண்ணால் பிக் ஆட் பண்ணி விட்டுங்க. அவ்வளோதான் கைஸ். படி சூப்பராக இருக்கா? சாரி, ஸோ எப்படி ஈஸியாக இருக்கா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ எல்லா பிக்குமே நீங்கள் ஆட் பண்ண பின்னாடி மேலே சூப் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கிளிக் பண்ணினாக்கா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எப்பவுமே நான் வந்து பின்னாக்கி ஈஸி தான் கொடுப்பேன், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும், நீங்களும் இந்த மாதிரி வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் கைஸ்.